சுமார் 500 கோடி பணப்பட்டுவாடா செய்யப்படுவதற்கான ஏற்பாடுகளை திமுக செய்திருப்பதாக தற்பொழுது தேர்தல் ஆணைய தரப்பிலிருந்து தகவல்கள் கசிந்துள்ளது. இதை தடுப்பதற்காக பாதுகாப்புகளும் சோதனைகளும் அதிகப்படுத்தியிருக்கிறது. கடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் சரி, இடைத்தேர்தலிலும் சரி, மிகப்பெரிய அளவில் பணப்பட்டுவாடா திமுக தான் செய்தது என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியிருந்தார், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பணப்பட்டுவாடா செய்ததன் காரணமாகத்தான் காங்கிரஸ் வெற்றியடைந்தது என்றும், கிட்டத்தட்ட 1115 கோடி நன்கொடையாக திமுக பெற்றிருக்கிறது. ஒரு மாநிலங்களில் மற்ற மாநிலங்களை விட திமுக தான் அதிக அளவில் நன்கொடை பெற்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதில் 500 கோடி பணப்பட்டுவாடா செய்து தமிழகத்தில் 35 இடங்களுக்கு மேலாக வெற்றியடைய வேண்டும் என்பதற்காகவே 2 கண்டக்டர் மூலமாக பணப்பட்டுவாடா செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருவதாக தற்பொழுது தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் போதை மருந்தாக இருக்கட்டும், கள்ளச்சாராயமாக இருக்கட்டும், கொலை கொள்ளை சம்பவம், சிறு குழந்தைகள் கற்பழிப்பு, இந்த வரிசையில் தற்பொழுது பணப்பட்டுவாடாவும் இடம்பெற்றிருக்கிறதா? இதுவரை தொடர்ச்சியான சோதனைகளில் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில்தான் 500 கோடிக்கு மேலாக பணத்தை பாதுகாப்பாக மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக திமுக பலவிதமான திட்டங்களை செய்திருப்பதாகவும், மக்களிடம் பணத்தை கொடுத்து எப்படியாவது ஓட்டை பெற்றுவிடலாம் என்பதற்காக ரகசியமாக பல திட்டங்கள் செய்திருப்பதாகவும் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி உட்பட இணையதளங்களில் பதிவுகளும் பதியப்பட்டு வருகிறது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் மறந்திருக்க மாட்டோம், இதே போன்ற 2 கண்டெய்னர்கள் கிட்டத்தட்ட 850 கோடி சிக்கியது. அந்த கண்டெய்னர் தற்பொழுது வரை என்ன ஆனதும், யாரிடம் இருக்கிறது என்றும் எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதை பற்றியான தகவலும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை என்று இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். இதேபோன்று இந்த ஆண்டும் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வெற்றியடைவதற்கு பல சதி திட்டங்களை செய்திருப்பதாகவும், மக்களிடம் பணத்தை கொண்டு சேர்ப்பதற்காக பல வேலைகளில் ஈடுபட்டு இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதை பற்றி தான் இணையதளங்களில் சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார். போதை மருந்துகள் கடத்தியும் கொள்ளையடிக்கப்பட்ட பணங்களையும் மக்களிடமே கொடுத்துவிட்டு வாக்குகளை பெற்றுவிட்டு இவர்கள் அரியணையில் அமர்ந்திருக்கிறார்கள், மீண்டும் அதே தவறை தான் செய்து வருகிறார்கள் என்ற கடுமையான குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். தொடர்ச்சியான இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய திமுகவினர்கள் பணத்தை கொடுத்துவிட்டு ஓட்டுக்களை பெற்றுவிடலாம் என்ற எண்ணம் மக்கள் மத்தியில் என்னைக்கு நீங்குகிறதோ அன்றுதான் திமுக ஒழியும் என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறுவது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். உங்களது பகுதியில் திமுக வெற்றியடையுமா என்பதை கமெண்ட் வாயிலாக மறக்காம கூறுங்க. நன்றி, வணக்கம்.